இந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு அமைச்சிருக்கேன் இருக்குல்ல. யா, கண்ட்ரோல் எஃப்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், இதுலதான் வந்து வெப் டிரைவர் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெத்தட்ஸ்ன்றது இந்த வியூ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். இது நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்க அப்புறமா தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வேற எதுக்காக மூவ் பண்ணணும். இதுல என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு அந்த ப்ரௌசர்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க வியூ வந்து நல்லா பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு எட்ஜ் ப்ரௌசரே ஓபன் பண்றீங்கன்னா, இந்த ப்ரௌசர்ல இந்த டேப்ல என்ன டைட்டில் இருக்குது, என்ன யூஆர்எல் டெஸ்ட் இருக்குது, இந்த ஃபார்வர்ட் ரீஃப்ரெஷ், மினிமைஸ் மேக்ஸிமைஸ், இந்த வியூ எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து வெப் டிரைவர் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வர்றது தான் வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு லொகேட்டர்ஸ்குள்ள வருவோம். லொகேட்டர்ஸ்குள்ள இருக்கிறது வந்துட்டு மொத்தம் 8 லொகேட்டர்ஸ் இருக்குது. ஆனா நம்ம நல்லா பார்க்க வேண்டியது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பார்ட் தான் ஃபர்ஸ்ட் மெயினா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பார்ட்டுக்குள்ள தான் போறோம். இதுல வந்துட்டு இந்த 8 பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஐடி, நேமு, பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட், எக்ஸ்பார்ட். ஓகேங்களா? மற்றபடி இந்த சிஎஸ்எஸ் செலக்டர், டேக் நேமு, கிளாஸ் நேமு இதெல்லாம் வந்துட்டு அவ்வளவா அஃபிஷியலா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் நேம் மாதிரியே இன்னொரு கிளாஸ் நேம் இருக்கும். ஸோ நிறைய அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணும்போது அது யூனிக்கா இருக்காது. ஸோ அது நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம போப்போ அதுவும் நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பார்ட். எந்த ஒரு வெப்பேஜ் எடுத்தாலுமே எக்ஸ்பார்ட் தான் ஒரு வந்து நல்ல யூனிக்கா இருக்கும். எக்ஸ்பார்ட்லயே வந்து பை கண்டெய்ன்ஸ் இருக்கு, எக்ஸ்பார்ட் பை ஆட்ரிபியூட் இருக்குது, எக்ஸ்பார்ட் பை டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ அதையும் பார்க்க போறோம். இப்போ வந்துட்டு ரெட்டிஃப் மெயில்னு சொல்லிட்டு ஒரு இந்த .com இருக்கு. இந்த .comல தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். அதே மாதிரி இதுல சைன் இன் பட்டன் போறோம். இப்போ சைன் இன் பேஜ்ல இப்போ ரைட் கிளிக் பண்றோம், இன்ஸ்பெக்டர் கொடுக்குறோம். இன்ஸ்பெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பர்டிகுலர் இந்த ஃபர்காட் பாஸ்வேர்ட் இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்றோம்னா ஃபர்காட் பாஸ்வேர்டுக்கு பிஃபோர் மட்டும்தான் காட்டுது. ஸோ இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணீங்கன்னா அது ஒரு கண்டெய்னருக்குள்ள போகும். ஸோ அது கண்டெய்னருக்குள்ள போகும்போது இதுல இருக்கிற ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டேக் நேம், இஎம்ன்றது டேக் நேம், இந்த ஐடின்றது ஆட்ரிபியூட். ஐடி மட்டும் ஆட்ரிபியூட்ல, கிளாஸுமே ஆட்ரிபியூட் தான், டைட்டிலுமே ஆட்ரிபியூட் தான். ஸோ இந்த ஆட்ரிபியூட்டுக்குள்ள இருக்கிறது தான் வந்து வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த வியூல இருந்து நம்ம கிளியரா எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த பிஃபோர்ன்றது தான் உள்ள இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டெய்னர் வந்து இந்த இஎம் டேக் ஓப்பன் ஆகுது, இந்த இஎம் டேக் க்ளோஸ் ஆகுது. இதுக்குள்ள இருக்கிறது தான் நம்ம ஃபுல்லா பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய எக்ஸ்பார்ட்டோட சின்டெக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பார்ட் வந்துட்டு அப்சல்யூட் இருக்குது, ரிலேட்டிவ் இருக்குது. அப்சல்யூட்னா என்ன, ரிலேட்டிவ்னா என்ன? அப்சல்யூட்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ரேஞ்ச் லெவல்ல போகும். அதாவது /HMDL/body/div/input இந்த வியூல போகும். ஓகேங்களா? இதே வந்து நீங்க வந்து பாக்குற இந்த பேஜ் வந்துட்டு மேல இருந்து வருது பாத்தீங்களா, இந்த HTML டேக்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போகும். HTML டேக், இந்த பாடி டேக், இந்த ஹெட் டேக் இதெல்லாம் போட்டு இந்த டிவ்வுக்குள்ள இருக்கிற இந்த டிவ் அந்த மாதிரி நீங்க கொடுக்கறது தான் வந்துட்டு அப்சல்யூட் எக்ஸ்பார்ட். ஸோ அந்த அப்சல்யூட் எக்ஸ்பார்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அது வந்துட்டு நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் ரிலேட்டிவ் எக்ஸ்பார்ட் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ரிலேட்டிவ் எக்ஸ்பார்ட்க்கு ஆல்ரெடி சின்டெக்ஸ் இருக்கு. இதுதான் அது ஒரு சின்டெக்ஸ். ஓகேங்களா? // டேக் நேம் ஆட்ரிபியூட் வேல்யூ. ஸோ இங்க வந்துட்டு நீங்க இதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி ஸ்மாலா லைட்டா கிளிக் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோல் F கொடுக்கணும். கண்ட்ரோல் F கொடுத்தா இங்க ஒரு டேக் ஓப்பன் ஆகும். ஃபைண்ட் பை ஸ்ட்ரிங் செலக்டர் ஆர் எக்ஸ்பார்ட். இந்த இடத்துல தான், இந்த வியூல தான் நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? வேற எங்கேயும் பேஸ்ட் பண்ணக்கூடாது. நார்மலா இங்க வச்சு நம்ம கண்ட்ரோல் F கொடுத்தோம்னா வெளில வந்துடும். ஓகேங்களா? அந்த கண்ட்ரோல் F வேண்டாம், இது வேண்டாம், இது இல்ல.
இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பண்ண வேண்டியது. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா இது வந்து டேக் நேம், இஎம்ன்ற டேக் நேமு, ஐடின்றது ஆட்ரிபியூட்டு, ஐகான் வந்துட்டு வேல்யூ. ஸோ இப்போ இதில் வந்து நீங்க நம்மளுக்கு சின்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டபுள் / டேக் நேம் ஆட்ரிபியூட் வேல்யூ. ஸோ இதே எடுத்து அங்கே யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் இடத்துலையும் என்ன போட்டுருக்காங்க, டபுள் / டேக் நேம் அங்கே என்ன போட்டுருக்காங்க, டேக் நேம் இஎம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் அட்டு, இங்க பாருங்க இங்க அப்படிதான் இருக்குது, ஸ்கொயர் பிராக்கெட் அட்டு. ஸோ அதே ஸ்கொயர் பிராக்கெட் இங்க போட்டாச்சு, ஸ்கொயர் பிராக்கெட் அட்டு. அடுத்தது ஐடி, ஐடி ஈக்குவல் டு இங்க வந்து சிங்கிள் கோட்ஸ்ல போடணும். இந்த ஐகான வந்து சிங்கிள் கோட்ஸ்ல போடணும், போட்டுட்டு க்ளோஸ் பிராக்கெட். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ 1 of 1 வந்துருச்சு. ஸோ இதை வச்சு மூவ் பண்ணிடலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வந்து நம்ம ஸோ இப்போ ஒரு கிளாஸ் எழுதுறோம். கிளாஸோட நேம் வந்துட்டு ரெடிஃப்னு வச்சுக்கோம். சும்மானா பப்ளிஷ் ரெடி வாய்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வேண்டியதான். உள்ள போன உடனே ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த கிளாஸுக்குள்ள இங்க எல்லாம் என்னென்னலாம் இருக்குதோ அதை வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் தான் பண்ணோம். இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவை வந்துட்டு ஒரு இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு பட்டனை கிளிக் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து நீங்க ஒரு வியூ எழுதணும். என்னன்னா அட்டு ஒரு மெத்தட் எழுதணும். பப்ளிக் வாய்ட் ஏபிசி, இதுல கமா போட்டு இதுல அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா? இதுல என்ன போட்டுக்கணும்னா பப்ளிக்ன்றது ஆக்சஸ் மாடிஃபையர், வாய்ட்ன்றது ரிட்டர்ன் டைப். ஒரு மெத்தட் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். பப்ளிக்ன்றது ஆக்சஸ் மாடிஃபையர், வாய்ட்ன்றது ரிட்டர்ன் டைப், ஏபிசின்றது அந்த மெத்தடோட நேம். ஓகேங்களா? ஸோ இதுல உள்ள வந்து நீங்க என்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்துலையும் அந்த அது ரிலேட்டடா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு வெப் டிரைவர் மேனேஜர் டாட் எட்ஜ் டிரைவர் டாட் செட்டப். இப்ப நீங்க இந்த வெப் டிரைவர்ன்றது ஒரு வேரியபிள். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம நேம் தரோம். இன்டர்ஃபேஸ்ன்றதுக்கு ஒரு நேம் தரும், அதுதான் டிரைவர். ஸோ இதுக்கு ஈக்குவல் டு கொடுத்து நியூ கொடுத்து எட்ஜ் டிரைவர்ன்ற கிளாஸ் நம்ம கால் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த மெத்தட்ல வந்துட்டு அந்த டிரைவரை கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா நீங்க மேலேயே வந்து ஃபுல்லாத்தையும் எழுதிடலாம். இப்போ நீங்க இங்க எழுத போற கோடிங்க இந்த வியூவை ஃபுல்லாவே வந்துட்டு கட் பண்ணி இங்கேயே எழுதிடலாம். எழுதிட்டு இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த டிரைவர் டாட் போட்டு கெட் போட்டு யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடும். இது கொஞ்சம் புதுசா இருக்கும், நீங்க ஆனால் பழக்கப்பட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க டிரைவர் டாட் கெட் யூஆர்எல் போட்டாச்சு. ஒரு மேக்ஸிமஸ் கமெண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு லொக்கேட்டருக்குள்ள வந்துடும். பேஜுக்குள்ள வந்து லொக்கேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ டிரைவர் டாட்
find elementல by டாட் எக்ஸ்பாத் இந்த எக்ஸ்பாத்துக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்துட்டு அங்க காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப பேஸ்ட் பண்ணதை நீங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வெப் எலமெண்ட்னு சொல்லணும். ஏன் நம்ம வெப் எலிமெண்ட் சொல்றோம்? ஏன்னா ஃபர்தரா எங்கேயா யூஸ் பண்ணணும்னா ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இந்த யூவை மட்டும் கால் பண்ணா போதும். யூவை மட்டும் கால் பண்ணிட்டு டாட் கொடுத்து கிளிக் கொடுக்கலாம். நம்ம கிளிக் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ கிளிக் தரோம். ஓகேவா? சரி, இப்ப ரன் பண்ணும் போதும் நம்ம இதுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு ரன் ஆகும்னு சொல்லிடுச்சு. இப்ப இதுக்குள்ள இருக்கிறது எம்டியா கால் பண்ணா முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஏன்னா இங்க ஆல்ரெடி நம்ம ஒரு மெத்தட் எழுதியாச்சு. ஸோ இங்க வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடாது. அதனால இந்த மெத்தடை கால் பண்ணி இங்க விட்டுட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு மெத்தட்னா என்ன அப்படின்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம ஒரு எக்ஸ்பாத்தை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கலந்து நம்ம தெரிஞ்சாச்சு. ஓகேங்களா? மெயின் மெத்தடுக்குள்ள இருக்கணும். ஆனா இது வந்துட்டு இந்த வே இல்ல. பட் ஆனா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இது என்னன்னு தெரியல. சரி, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். மேல ரெட்டிஃப்ன்றதுக்கு நம்ம கீழே வந்துட்டு ஒரு மெமரி அலாட் பண்ணி அப்பதான் கூப்பிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஓகேவா? எடுத்த உடனே நம்ம கிளிக் பண்ணிருக்கோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது இப்படி ஆயிருக்கு. கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வந்து இப்படி இருக்கும். நம்ம நார்மலா கிளிக் பண்ண பிறகு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ப்ரோக்ராம் கரெக்டா ரன் ஆயிடுச்சு. இதோட போதும். நம்ம ஒரு